அந்த நடிப்புக்காரன் மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் ஒருபோதும் மாறமாட்டான். அந்த நாயோட நயவஞ்சக நாடகம் புரியாமல் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறாதீர்கள். அந்த கேடுகெட்டவன் கேட்கும் மன்னிப்புக்குப் பின்னால் மறைந்திருக்கும் 5 ஆபத்தான அறிகுறிகள். அறிகுறி 1, நான் செஞ்சது தப்புதான், ஆனால் நீ அப்படி பண்ணுனனாலதான் நான் இப்படி செஞ்சேன்னு அடுத்த வினாடியே குற்றப்பலிய உங்கள் பக்கம் திருப்பி விடுவான். இந்த அயோக்கியன் மன்னிப்பும் கேட்டுவிட்டு உங்களை குற்றவாளியாக்கி மனதளவில் ஜெயித்து விடுவான். அறிகுறி 2, ஒரு வேட்டைக்காரன் வேட்டையை முடித்துவிட்டுச் செல்வது போல மன்னிப்பு கேட்டதும் தனது கடமை முடிந்துவிட்டது என்று நினைப்பான். அவனுக்கு மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு சடங்கு. மன்னிப்பு கேட்டாச்சு, அதனால் என் வேலை முடிந்தது, இனிமேல் இதை பற்றி பேசாதே என்னும் ரீதியில் நடந்து கொள்வான். உங்கள் வலி, உங்கள் கண்ணீர் பற்றியெல்லாம் அந்த நாய்க்கு கவலையே இல்லை. அறிகுறி 3, அவன் தவறு செய்வான், சண்டை வரும், மன்னிப்பு கேட்பான், மன்னிப்பு கிடைத்ததால் மீண்டும் தவறு செய்வான். இந்த சுழற்சிக்குள் உங்களை சிக்க வைப்பான். அவன் தவறு செய்தே பழகுவான், நீங்கள் மானங்கெட்டுப் போய் மன்னித்தே பழகுவீர்கள். இந்த சுழற்சியை ஒருமுறை நிறுத்திப் பாருங்கள், அவன் பதறிப் போவான். அறிகுறி 4, இந்த இழிபிறவி செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டிருந்தாலும் சில நாட்களுக்குப் பிறகு அதை பற்றி நீங்கள் பேசும்போது அவன் மொத்தமாக அதை மறுத்து விடுவான். நான் எப்போ சொன்னேன், நீதான் தப்பா புரிஞ்சுகிட்ட, அல்லது நான் அன்னைக்கு அப்படி சொல்லவே இல்லை, நீயா கற்பனை பண்ணிக்கிற என்று வாய் கூசாமல் புரட்டிப் பேசுவான். நீங்கள் குழம்பிப் போய், ஒருவேளை நாம் தான் அதிகமா யோசிக்கிறோமா என்று உங்களுக்கே சந்தேகம் வரும். இந்த பொய்யன் நீங்கள் பார்க்கும் நிஜ உலகத்தையே பொய் என்று நம்ப வைக்க முயற்சிப்பான். அறிகுறி 5, மன்னிப்பு கேட்கும்போது அவன் உங்களை மகாத்மா போல உணர வைப்பான். நீ எவ்வளவு நல்லவன், என் தவறை மன்னிச்சுட்ட, எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கா என்று தேன் ஒழுக பேசுவான். இதன் மூலம் மன்னிப்பது உங்கள் கடமை என்று ஆக்கிவிடுவான். அவர்களைப் பொறுத்தவரை மன்னிப்பு என்பது தவறுக்கான விலை அல்ல, அது அடுத்த தவறு செய்வதற்கான அனுமதிச் சீட்டு. இந்த 5 அறிகுறிகள் தெரிந்தால் அவன் ஒரு நயவஞ்சகன் என்று முடிவெடுத்து அந்த சுழற்சியை உடைத்து வெளியேறுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள்.